Hello students, welcome to Chemistry First YouTube channel. In the video Unit 3 P block elements 2 group 17 elements chlorine preparation அத பத்தி தான் brief பார்க்க போறோம். So chlorine பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். It is a highly reactive element and it does not occurs free in nature. சோ அது நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு மெட்டல் குளோரைட்ஸா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மோனோவேலண்ட் அயான்ஸ் எடுத்துக்குவோம், Na+K+. இப்ப அது எல்லாமே குளோரின் கூட ரியாக்ட் ஆகி NaCl, KCl அந்த மாதிரி இருக்கும். சிமிலர்லி டைவேலண்ட் அயான், ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் அயான், மெக்னீசியம் அயான், சோ இதெல்லாம் குளோரின் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு குளோரைட்ஸா கிடைக்கும். சோ மெட்டல் குளோரைட்ஸ். அதனாலதான் we call it as it is usually distributed as various metal chlorides. மெட்டல் கூட ரியாக்ட் ஆகி நமக்கு மெட்டல் குளோரைடா கிடைக்கும். அது அல்லாம குளோரின் நமக்கு வேற இம்பார்ட்டன்ட் சோர்ஸ்ல இருந்து கிடைக்கும். சோ இத ப்ரீவியஸ் வீடியோல நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிருக்கேன். அது மெயின் திங் இஸ் சீ வாட்டர். சோ சீ வாட்டர்ல அபண்டன்ட்டா நமக்கு சோடியம் குளோரைடு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம preparation of chlorine பார்ப்போம். சோ நம்ம குளோரினை 3 மெத்தட்ஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணலாம். The first method action of sulfuric acid on chlorides. அப்ப chlorides-னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது மெட்டல் குளோரைட்ஸ் தான். சோ மெட்டல் குளோரைட்ஸ் கூட சல்ஃபியூரிக் ஆசிட ட்ரீட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் chlorine. சோ அதுல இருந்து நம்ம one of the method. Next method oxidation of HCl by various oxidizing agents. So 4 oxidizing agents நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. அந்த 4 oxidizing agentsையும் யூஸ் பண்ணி HCl ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் chlorine தான். Okay, so now let us see the third method, reaction of mineral acids. So mineral acids, the best example is HCl and sulfuric acid. So அது ரெண்டையும் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் குளோரின் தான். சோ ப்ளீச்சிங் பவுடர்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இட் இஸ் கால்சியம் ஆக்சி குளோரைடு. சோ நம்ம வாட்டரை ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற பவுடர் தான் ப்ளீச்சிங் பவுடர். சோ அது வாட்டர்ல போட்டோம்னாரு நமக்கு குளோரின் கிடைக்கும். சோ அதே மாதிரிதான் நம்ம இங்க அதை ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ லெட் அஸ் see one by one. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் action of sulfuric acid on chlorides. chlorides-னாலே metal chlorides தான். சோ நம்ம எடுக்கிற மெட்டல் சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். in the presence of manganese dioxide. சோ இதோட ஃபார்முலா MnO2. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம குளோரினை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் என்னென்னலாம் எடுக்கணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல் குளோரைட்ஸ் இருக்கணும். சோ நம்ம சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். So NaCl. next one sulfuric acid கூட ட்ரீட் பண்றோம், அதனாலதான் action of sulfuric acid. அப்ப H2SO4 இருக்கணும். in the presence of எதுன்னு பாருங்க, manganese dioxide. அப்ப MnO2 இருக்கணும். சோ இந்த 3 ரியாக்டன்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. NaCl, MnO2, H2SO4. இது 3 ரியாக்ட் ஆகி நமக்கு கிடைக்கிற மெயின் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? குளோரின். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க குளோரின், அதை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மேங்கனீஸ் குளோரின் கூட கண்டிப்பா ரியாக்ட் ஆகும். சோ ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் MnCl2. சோ இந்த Cl2 உங்களால ஈஸியா எழுதிட முடியும், ஏன்னா Mn +2 சார்ஜ்ல இருக்கும், அதனால MnCl2. நெக்ஸ்ட் இந்த சோடியம் சல்ஃபேட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் சோடியம் பை சல்ஃபேட். பைன்னு நான் முன்னாடியே சொன்னா ஹைட்ரஜன் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். சோ சோடியம் பை சல்ஃபேட். சோ அப்ப ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருந்தா will get water molecules. சோ இந்த 4 ப்ராடக்ட், சோ 3 + 1 வாட்டர், இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 is converted to 4 which along with water molecules. ஓகே, இப்போ இதோட ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுவோம். சோ பேலன்ஸ் பண்ற ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இங்க ஒரு குளோரின் இருக்கு, MnCl2ல 2 குளோரின் இருக்கு. சோ here 2 and here 2, டோட்டலா 4 குளோரின் இருக்கு. சோ இப்போ 4 இருக்கறனால மூட்டு ரியாக்டன்ட் இங்க 4 போடுங்க. இப்ப குளோரின் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சோ இப்ப சோடியம் 4 ஆயிடுச்சு. சோ ப்ராடக்ட்ல Na பக்கத்துல 4 போடுங்க. இப்ப ஹைட்ரஜனை பார்ப்போம். சோ ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இங்க உங்களுக்கு என்னவா இருக்குது? சோ இங்க நீங்க 4 போட்டதுனால இங்க ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு? 8 ஆயிடுச்சு. சோ இங்க 8
8 இருக்கும்போது நமக்கு இங்க வந்து ஆக்சுவலா 4 தான் இருக்குது. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. சோ 6 இருக்கு. அப்ப இங்க ஒரு 2 போட்டா ஹைட்ரஜனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். நெக்ஸ்ட் SO4 ஒன்னு தான் இருக்கு. இங்கேயும் SO4 ஒன்னு. Mn ஒன்னு, இங்கேயும் Mn ஒன்னு. So first we have to balance start from chlorine. Chlorine 4, so 4 போடுறீங்க. Na 4 ஆயிடுச்சு. இங்கேயும் 4 போட்டுறீங்க. சோ இப்போ 4 போட்டதுனால இங்க ஹைட்ரஜன் 4 இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, 6 தான் இருக்குது. பட் இங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 4 போட்டிருக்கீங்க. சோ 4 போட்டதுனால 8 இருக்கும். சோ 8 இருக்கிறதுனால இதையும் சேர்த்து நீங்க பேலன்ஸ் பண்றீங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்ப்போம். ஆக்சிடேஷன் ஆஃப் HCl பை வேரியஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ். என்னென்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் பார்ப்போம். 4 ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கு. The first one is MnO2, manganese dioxide, அப்புறம் PbO2, KmNO4, K2Cr2O7, potassium permanganate, potassium dichromate, lead dioxide, MnO2. So இது எல்லாம் தான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸா யூஸ் பண்ணி HCl ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் குளோரின். சோ இதோட 4ஓட ரியாக்ஷன்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் HCl using MnO2 as the oxidizing agent. சோ நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் கண்டிப்பா Cl2 இருக்கும். சோ Cl2 ஈஸியா எழுதிடலாம். நெக்ஸ்ட் MnCl கூட சேர்ந்தா நான் ப்ரீவியஸே சொல்லியிருக்கேன் MnCl2. நெக்ஸ்ட் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருந்தா வாட்டர் ஃபார்ம் ஆயிடும். சோ திஸ் இஸ் தி ப்ராடக்ட். சோ இங்க இன்னொரு பிளஸ் வந்திருக்கு. சோ இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க 2 குளோரின் இருக்கு, இங்க 2 குளோரின் இருக்கு. அப்ப சோ டோட்டலி 4 குளோரின். சோ ரியாக்டன்ட்ல 4 போட்டீங்கன்னா now the reaction is completely balanced. இப்போ ஒண்ணுனா செக் பண்ணிக்கோ. குளோரின் 4 இருக்கு, ஹைட்ரஜன் பாருங்க இங்க 4 இருக்கு, பட் இங்க பாருங்க 2 தான் இருக்குது, H2 தான் இருக்கு. சோ இங்க ஒரு 2 போட்டுருங்க. சோ இங்க ஹைட்ரஜனும் இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பாருங்க இங்க இப்ப 2 போட்டதுனால O2, சோ இங்கேயும் O2. manganese 1 தான் இருக்கு, சோ இங்கேயும் 1. சோ now the equation is completely balanced. திரும்ப ஒரு தடவை நீங்க ரீசெக் பண்ணிக்கணும், அதுக்காக தான் திரும்பவும் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் PbO2. இது கூட HCl ஆட் பண்றோம். சோ ஆக்சிடேஷன் ஆஃப் HClங்கனால நெக்ஸ்ட் இதோட ப்ராடக்ட் மெயின் வந்து நமக்கு குளோரின் தான். சோ Mn மாதிரியே Pb will react with Cl2 form PbCl2, ஏன்னா Pb ஓட +2. நெக்ஸ்ட் பாருங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து வாட்டர். சோ ப்ரீவியஸ் இது பேலன்ஸ் பண்ண மாதிரியே தான் இதுவும் பண்ணணும். சோ குளோரின் இங்க 4 இருக்கு, சோ இங்க 4 போட்டுருவோம். சோ 4 போட்டா ஹைட்ரஜன் 4 ஆயிடும், பட் இங்க ஹைட்ரஜன் 2 தான் இருக்கு. சோ திரும்ப இங்க நம்ம 2 போடணும். சோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. சோ ஆக்சிஜன் இப்போ O2, இங்க ரியாக்டன்ட்லி O2 இருக்கு. லெட் இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். சோ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் மாதிரியே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னையும் பண்ணிருக்கோம். We have to follow the same. Now we'll move on to third reaction, potassium permanganate. இத வந்து HCl கூட ட்ரீட் பண்றோம். நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா குளோரின் தான். சோ Cl2 ஃபர்ஸ்ட் கண்ண மூடிட்டு எழுதிடலாம். பட் இங்க பாருங்க 2 மெட்டல்ஸ் இருக்குது. ஒன்னு பொட்டாசியம், இன்னொன்னு மேங்கனீஸ். சோ பொட்டாசியம் குளோரைடு கூட சேர்ந்தா பொட்டாசியம் குளோரைடு கிடைக்கும். மேங்கனீஸ் சேரும்போது MnCl2 கிடைக்கும். சோ இது 2 நம்ம எழுதிடலாம். ரிமைனிங் இருக்கிறது வாட்டர் as usual. ஓகே, சோ நம்ம ப்ரீவியஸ் எல்லாமே இந்த Cl வச்சு தான் கம்பேர் பண்ணோம். பட் இங்க ஹையஸ்ட் நம்பர்ல பார்த்தா நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, ஆக்சிஜன் தான் இருக்குது. சோ ஆக்சிஜன் இருக்கிறதுனால பாருங்க இங்க 4 இருக்கு, பட் இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்குது. சோ நம்ம இங்க 4 போட்டாலும் நமக்கு அது பேலன்ஸ் ஆகாது. சோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா ஜஸ்ட் 2 போட்டுக்கிறோம். ஏன்னா இங்க ஹைட்ரஜன் 2 இருக்கிறதுனால இதுக்கு ஈக்குவலண்டா வர்றதுனால மல்டிப்ளிகேஷனுக்காக ஜஸ்ட் இங்க 2 போடுறோம். சோ ஆக்சிஜன் வந்து நமக்கு என்ன ஆயிடும், 8 ஆயிரும். சோ அப்ப இங்க ப்ராடக்ட்ல இப்ப நம்ம 8 போடலாம். சோ 8 போட்ட ஆக்சிஜன் இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சு. பட் நவ் வில் கம் டு ஹைட்ரஜன். இங்க 2 போட்டதுனால தான் நம்ம இங்கேயும் 2 போட்டிருந்தோம். இப்ப இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 ஹைட்ரஜன் ஆயிடும். சோ இங்க வந்து ரியாக்டன்ட்ல நம்ம 16 போட்டுடலாம். சோ இப்ப ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்ப மேங்கனீஸும் பொட்டாசியம் பார்ப்போம். சோ ரியாக்டன்ட்ல நம்ம இங்க 2 போட்டிருக்கோம். சோ 2K இருக்கு. சோ இங்கேயும் 2 போட்டுருங்க. நெக்ஸ்ட் மேங்கனீஸ்லயும் இங்க 2 இருக்கு. சோ இங்கேயும் 2 போட்டுருங்க. சோ இப்ப பொட்டாசியம் பேலன்ஸ் ஆயிடுச்சு, மேங்கனீஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, குளோரினும் ஹைட்ரஜனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. Now let us check the chlorine.
குளோரின் இங்க ரியாக்டன்ட்ல 16 இருக்குது. whereas இங்க வாங்க இங்க 2 போட்டிருக்கு 2 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்க 2 2 சார் 4. so 4 plus 2 6 இருக்கு. so 6 இருக்கு பட் இங்க 16 இருக்கு. நமக்கு ரிமைனிங் 10 தேவைப்படும். அப்ப நம்ம என்ன பண்றோம் இங்க 5 போட்டோம்னா 5 2 சார் 10. so now chlorine is also balanced. now the entire equation gets balanced. now let us move on to next equation, potassium dichromate. so இப்போ oxidation of HCl using potassium dichromate as an oxidizing agent. எல்லாமே oxidizing agents தான். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம HCl ஆக்சிடைஸ் பண்றோம். பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் இங்க Cl2. ஓகே, இப்ப வந்து நம்ம K2Cr2O7 இது HCl கூட இத வச்சு நம்ம HCl ஆக்சிடைஸ் பண்றோம். நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் கண்டிப்பா Cl2 ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, குரோமியம் இருக்கு. குரோமியம் குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது CrCl3, ஏன்னா Cr+3 ஸ்டேட்ல இருக்கும், அதனால CrCl3. நெக்ஸ்ட் K வந்து Cl கூட ரியாக்ட் ஆகும்போது KCl, அப்புறம் ரிமைனிங் வாட்டர் மாலிகுல்ஸ் H2O அப்படியே நீங்க எழுதிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் we'll start with oxygen. இங்க ஆக்சிஜன் மாதிரியே தான் இங்க பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்க ஆக்சிஜனுக்கு போயிடுங்க. whereas ரிமைனிங் ரெண்டு ஃபர்ஸ்ட் குளோரின் வச்சு பேலன்ஸ் பண்ணுங்க. இது சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு. ஆக்சிஜன்ல இங்க 7 இருக்கு, சோ ஈஸியா 7 போட்டுருங்க. இங்க 7 போட்டீங்கன்னா ஹைட்ரஜன் என்ன ஆகுது, இங்க ப்ரீவியஸ் என்ன ஃபாலோ பண்ணும்போது சேம் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்றோம். சோ இங்க 7 போட்டீங்கன்னா 7 2s are 14. சோ ரியாக்டன்ட்ல இங்க 14 போடுங்க. இப்ப 14 போட்டதுனால இப்ப வந்து ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. now we'll check the hydrogen. ஹைட்ரஜன் பாருங்க இங்க 14 இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 7 2s are 14. சோ அதனாலதான் நம்ம பேலன்ஸ் பண்ணோம். சோ அதுவும் பேலன்ஸ்டு. நெக்ஸ்ட் இங்க வாங்க, பொட்டாசியம்க்கு இங்க K2 இருக்கு, சோ இங்க 2K போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் குரோமியம்ல இங்க 2 இருக்கு, சோ இங்கேயும் நம்ம 2 போட்டுக்கலாம். இப்ப குளோரினுக்கு வாங்க, குளோரின்ல 14 குளோரின் வேணும். இப்ப நம்ம ஒன்னொன்னா செக் பண்ணலாம். இந்த லாஸ்ட்ல இருந்து வருவோம். இங்க KCl ல 2 குளோரின், இங்க வந்து CrCl3 ல 6 இருக்கு, சோ 6 2s are 8. சோ ரிமைனிங் நமக்கு என்ன தேவை, 6 தேவை. சோ இங்க 14 இருக்குது, சோ அதனால நமக்கு வந்து 6 தேவை. இங்க ஒரு 3 போட்டோம்னா 3 2s are 6. சோ டோட்டலி இங்கேயும் 14 குளோரின் வந்துரும். சோ 14 குளோரின் வந்ததுனால நமக்கு the entire equation is balanced. Okay, now let us move on to third preparation, that is reaction of mineral acids and bleaching powder. so mineral acids நாலே அதுக்கு best example வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், HCl and sulfuric acid. so HCl யும் sulfuric acid உம் bleaching powder அதாவது கால்சியம் ஆக்சி குளோரைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் இஸ் chlorine. okay, so let us see the equations. so CaOCl2 is a bleaching powder. so this is treated with HCl, that's a mineral acid. இங்க பாருங்க நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் கண்டிப்பா Cl2 வந்துரும். so Cl2, அப்ப கால்சியமும் குளோரினும் ஒன்னா சேரும்போது கால்சியம் குளோரைடு ஆயிடும். அப்புறம் H2O போது we get a water molecules. so 2 இங்க 3 இருக்கும், ப்ரீவியஸ்ல 3 நமக்கு 4 கிடைச்சது. சோ இதுல சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நீங்க ஈக்குவேஷனுக்கு ரிமெம்பர் பண்ணிக்கலாம். okay, now let us balance the equation. இங்க ப்ராடக்ட்ல பாருங்க, இங்க 2 குளோரின் இருக்கு, இங்க 2 குளோரின் இருக்கு. சோ இங்க மொத்தம் 4 இருக்கு. நமக்கு இங்க பாருங்க Cl2 2 இருக்கு, சோ இங்க ஒரு 2 போட்டோம்னா சோ 2 plus 2 4 ஆயிடும். சோ ஹைட்ரஜன் பார்க்கலாம், H2 இங்க 2 இருக்கு, சோ இங்கயும் 2 இருக்கு. ஆக்சிஜன் ப்ராடக்ட் 1 in reactant 1. அதே மாதிரி கால்சியம் ரியாக்டன்ட்லயும் ஒண்ணுதான், ப்ராடக்ட்லயும் ஒண்ணுதான். so now the reaction is completely balanced. இப்ப நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம், along with sulfuric acid. so sulfuric acid கூட I mean bleaching powder கூட sulfuric acid ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் கண்டிப்பா ஒன்னு Cl2, இன்னொன்னு வந்து கால்சியம் சல்பேட் கூட சேரும்போது கால்சியம் சல்பேட், நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட சேரும்போது வாட்டர் மாலிகூல்ஸ். சோ இதுல ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி பேலன்ஸ்டு. ஏன்னா இங்க Cl2 இருக்கு, இங்கேயும் ஒரு Cl2, இந்த கால்சியமும் இந்த சல்பேட்டும் சேர்ந்து கால்சியம் சல்பேட், இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் மாலிகூல்ஸா எலிமினேட் ஆயிடுச்சு. சோ நம்ம திரும்ப பேலன்ஸ் பண்ண வேண்டியதுல இட்ஸ் ஆல்ரெடி பேலன்ஸ்டு. so hope you have understood the preparation of chlorine. இப்ப இதுக்கு ரிலேட்டட் ஆன ரிவ்யூ क्वेश्चंस நம்ம பார்க்கலாம். so the first 1 mark question வந்து
bleaching powder on treatment with mineral acid. என்ன லிபரேட் ஆகும்னா கண்டிப்பா குளோரின் தான். ஏன்னா ப்ளீச்சிங் பவுடர்ல இருந்து நம்ம குளோரின் ப்ரிப்பேர் பண்றோம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட். நெக்ஸ்ட் வந்து HCl is treated with, எது கூட ட்ரீட் பண்ணா நமக்கு குளோரின் கிடைக்கும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதுக்கு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகே, now we'll move on to 3 more questions. How will you prepare chlorine in the laboratory? So இப்ப நம்ம பார்த்த எல்லா மெத்தட்ஸுமே laboratory, அதனால preparation of chlorine அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம். இது இண்டஸ்ட்ரியில பண்ணா will be going to manufacture of chlorine. That will see in the next coming videos. நெக்ஸ்ட் இப்ப ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு இத ப்ராடக்ட் எழுத சொல்லுவாங்க. சோ ஈக்குவேஷன்ஸ்ல நீங்க தரவா இருக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, நேம் தி ஹாலஜன் லிபரேட்டட் ஃப்ரம் ப்ளீச்சிங் பவுடர் ஆன் ரியாக்ஷன் வித் மினரல் ஆசிட்ஸ். கிவ் ரியாக்ஷன். சோ ஹாலஜன்னாலே we can easily write chlorine. ஏன்னா நம்ம இப்ப பார்த்த என்ன அதோட ப்ரிப்பரேஷன் குளோரினோட தான். அதனால ஈஸியா நம்மளால எழுதிட முடியும். Hope you have understood this video. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video.